Hey guys, welcome to my another short video. I'm AD. இன்னைக்கு வீடியோலையும் நம்மளோட லாஸ்ட் வீடியோ போலவே புலம்ப போகிறோம். ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் ஒன்று ரீசர்ச் பண்ணி அதை பற்றி தான் நான் இங்கே பேசியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுல இருந்துட்டு என்னோடய த்ரோட் பெயின் என்னால் தாங்கவே முடியலை. த்ரோட் பெயின் மட்டும் கிடையாது, அப்படியே என்னோடய ரைட் சீக் வரைக்கும் அந்த வலி படுத்தி எடுக்குதுங்க. நைட் எப்படி தூங்கினேன்னு தெரில, இந்த லெஃப்ட் சைட் நெக் வந்துட்டு பயங்கர பெயினாக இருக்குது. காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழே ரெஸ்டாரண்ட் போகும்போது கூட என்னால் என்னோடய கழுத்து திருப்பவே முடியலை. இப்படி தான் போனேங்க. இப்படி தான் போயிட்டு இப்படியே உட்காந்து அந்த டேபிளில் இருந்துட்டு இப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐ டோன்ட் திங்க் இது ஒரே நாளில் க்யூர் ஆகுறதோ இல்லை அப்படியே காணாமல் போகிற ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா நெக் பெயின், சீக்கில் இருக்கிற பெயின், அப்புறம் த்ரோட் பெயின்ன்றது ரொம்ப வலியை கொடுக்கும். இட்ஸ் பீன் டெரிபிள். இப்படி நேராக உங்களை பார்க்கணும், இல்லை நான் ரைட் சைடில் பார்க்கணும். லெஃப்ட் சைடுக்கு என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ வலியாக இருக்குது. பட் இது சாதாரண விஷயந்தான். லைஃப்பில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாயிண்டில் இது அப்பப்போ வந்து போகும். பட் இதோட அடுத்தடுத்த எலமெண்ட் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் இப்போது உங்களோட வீட்டில் இல்லை, உங்களோட சொந்த ஊரில் இல்லை, ஏன் சொந்த நாட்டில் கூட இல்லை, வேறொரு நாட்டில் வேறொரு ஊரில் ஹோட்டலில் இருக்கீங்க. அங்கே உங்களுக்கு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் அங்கே உங்களுக்கு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நமக்கு உடம்பு முடியாமல் இருக்க டைமில் கூட நம்மளை நாமளே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா அது ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, எமோஷனலி மென்டலி உங்களை கொஞ்சமாக ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு இப்படி ஆகுது, நமக்கு கஷ்டமாக இருக்குது, பட் நம்ம தனியாக இருக்கிறோம். இன்கேஸ் சம்திங் வேர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக வரும். எப்படி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன மெடிக்கேஷன் எடுக்கிறீங்க, இதை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களோட மன உறுதி, மன தைரியம், ஐ வில் மேக் இட் அவுட் பெட்டர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனை தாண்டி போக முடியும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். ஈவன் நீங்கள் ஆத்திஸ்டாக இருந்தால் கூட அது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எந்த டிரெக்ஷனில் போகிறேன்னு தெரியாமலே அதிகமாக தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட எமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக கடவுள்கிட்ட தான் இப்போ இருக்கும். உங்களோட மன உறுதி அண்ட் மன தைரியம் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெஸ்ட் எடுங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அதுவும் கடந்து போகும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போது தான் நான் என்னோடய அடுத்த வீடியோ போடும்போது யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட என்னோடய வீடியோவை கொண்டு வந்து சேர்க்கும். என்னை நீங்கள் தேடாமலே கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அன்டில் நெக்ஸ்ட் டைம், டேக் கேர்.